திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து விஜய் கருத்து சொல்ல மௌனமாக இருக்கிறது சரின்னு சொல்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் கருத்து சொன்னால் அதை என்ன செய்திருவான், அதுக்கு கை காலெல்லாம் வச்சு இவன் கொண்டு போய் எங்கேயோ திருப்பி விட்டுருவான். பக்கம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னீங்கன்னா, இந்த பாசிச காலகட்டத்தில், கொடூர காலகட்டத்தில் நான் வந்து தாவேக பக்கம் சேர்றது ஒரு சரியான முடிவு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே சமயம் வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து விஜய் கருத்து சொல்ல மௌனமாக இருக்கிறது சரின்னு சொல்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லை, மௌனம் கூட சில இது ஒரு விதத்தில் ஒரு அக்செப்டன்ஸுக்கான ரீசன் கூட இருக்கலாம். மௌனம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. மௌனம் வந்து மலையின் மௌனம் மாதிரி அது. ஏன்னா அவர் கருத்து சொன்னால் அதை என்ன செய்திருவான், அதுக்கு கை காலெல்லாம் வச்சு இவன் கொண்டு போய் எங்கேயோ திருப்பி விட்டுருவான். அது ஒரு சென்சேஷனல் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அது அரசு காவல்துறை கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை, நீங்கள் பாசிச காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அதே இந்து முன்னணி அமைப்பு தான் வந்து அதுக்கு அங்கே தீபம் ஏற்றணுன்ற மாதிரி ஒன்று போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் வந்து கொதிக்கிறாங்க. மக்கள் வந்து கடையெடுப்பு பண்ண சொல்கிறாங்க, எங்களால் பண்ண முடியல, வயிற்றுக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா விஜய் போன்ற ஒரு ஆளுமை வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு கருத்து சொன்னால் இன்னும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்ல, பூதகரமாகும்ல, மக்களுக்குன்னா மதுரை மக்களுக்கு ஒரு ஆதரவும் இருக்குல்ல. இல்லை, அவர் சொல்கிறது நான் சொல்லி ஒரு பிரச்சனை வர வேணாம், எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், நான் சொல்லி அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து அந்த வாய்ஸை மட்டும் திரும்ப திரும்ப ஒலிபரப்பும் பொழுது கேட்குறவங்களுக்கு ரசமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து